கேஸ் புக் பண்ண போகிறீங்களா? இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேஸ் புக் பண்ணி நமக்கு எப்படியும் ஒரு வாரம் 10 நாளில் வந்துடும் இல்லையா? வந்த உடனே நம்ம கேஸ் புக் பண்ணி ஒரு 2-3 நாளைக்குள்ளேயே இந்த மாதிரி காலி சிலிண்டரை எடுத்து நம்ம கதவுக்கு பக்கத்தில் வச்சிடலாம். அதே மாதிரி கேஸ் புக் எடுத்து ரெடியாக வச்சுடுங்க. தேவையான பணம், சில்லறை பணம் எடுத்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்து இந்த நம்ம கதவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ட்ராவில் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா, யாராவது புதுசாக நமக்கு கேஸ் கொடுக்க வரவங்களா இருந்தால் கூட நம்ம பயப்படாமல் உள்ளே போய் நம்ம சில்லறை அதெல்லாம் எடுத்துகிட்டு வர வேண்டிய தேவை இல்லாமல் இருக்கும். டக்குன்னு நம்ம கொடுத்துட்டு வாங்கி அவங்கள அனுப்பிச்சிடலாம். இன்னொன்று, கேஸ் வாங்குறப்ப பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் இது இந்த மாதிரி உடஞ்சி இல்லாமல் இருக்கணும். இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கணும். இது ஒரு இதில் கவர் ஆகிருக்கணும். அதே மாதிரி இந்த சிலிண்டரோட இந்த 3 பில்லர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இதில் என்ன எழுதியிருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் D20ன்னு எழுதியிருக்கு. இது வருஷத்தோட கடைசி 2 டிஜிட். இப்போ 2020. அதே மாதிரி ABCD அப்படின்னு ஒரு வருஷத்தை 4ஆக பிரிச்சிருப்பாங்க. ஏங்கிறது முதல் 3 மாதம், பிங்கிறது அடுத்த 3 மாதம், சிங்கிறது அடுத்த 3 மாதம், டிங்கிறது கடைசி 3 மாதம், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ இந்த மாதிரி D20 அப்படின்னு இருந்ததுன்னா இந்த சிலிண்டரோட எக்ஸ்பைரி டேட் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 2020. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதா பார்த்து வாங்குங்க. ஒருவேளை இது இப்போ நடக்கிற வருஷத்துக்கு கம்மியாக இருந்ததுன்னா இந்த சிலிண்டரை நீங்கள் உள்ளே வாங்கிக்காதீங்க, அக்செப்டே பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி சிலிண்டர் வந்த உடனே ஒரு சாக் பீஸில் எந்த டேட்டில் அதை எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத எழுதி நம்ம வச்சுக்கிட்டோம்னா நமக்கு திரும்ப நம்ம எப்போ புக் பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னு ஒரு அனுமானித்து நமக்கு பிளான் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போது இது புதுசாக வந்த சிலிண்டர். இங்கே பாருங்கள், இந்த சீல் இன்டாக்டாக இருக்குது. ஸோ இதை செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா D24ன்னு இருக்குது. அப்படின்னா 2024 வருஷத்தோட கடைசி 3 மாதங்கள் தான் இதோட எக்ஸ்பைரி டேட். ஸோ இந்த மாதிரி வந்த உடனே ஒரு சாக் பீஸை நல்லா இதில் நினச்சிட்டு இந்த டேட்டை நம்ம எழுதி வச்சிடலாம். என்னைக்கு நம்ம மாற்ற போகிறோமோ அந்த டேட்டு இது எழுதி வச்சுருங்க. ஒருவேளை உங்ககிட்ட சாக் பீஸ் இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட அன்னைக்கான கேலண்டர் ஷீட் இருக்கும் பார்த்தீங்களா? இதை இது பண்ணி அதில் எடுத்து ஒட்டி வச்சிட்டிங்கன்னா போகிறோம். நமக்கு என்றைக்கு மாற்றுறோங்கிறது கரெக்டாக தெரியும். கொஞ்சோண்டு சாதம் தொட்டு இந்த மாதிரி ஒட்டி வச்சுட்டா போகிறோம். நமக்கு என்றைக்கு மாற்றணுங்கிறது நல்லா தெரியும். சில நேரம் நம்ம இந்த உருளைக்கிழங்கு, இந்த தக்காளி எல்லாம் தோல் உரிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்போம் இல்லையா? அப்போது இந்த மாதிரி அதை குக் பண்ணுற பாத்திரத்துலேயே வச்சுருந்தோம்னா ரொம்ப சூடாக இருக்கும். நமக்கு ரொம்ப நேரம் ஆகும் இந்த சூடு ஆறி இந்த தோலை ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப கூட நீங்கள் டக்குன்னு இதை எடுத்து இந்த மாதிரி ஒரு தாம்பாளத்தில் போட்டுக்கிட்டிங்கன்னா நிமிஷமாக ஆறிடும். நமக்கு அதை உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு ஆறி ரெடி ஆகிடும். இப்போ ஒரு 2 நிமிஷத்தில் இது நல்லா நம்மளால் உரிக்கக்கூடிய அளவுக்கு அந்த சூடு குறைஞ்சி ரெடியாக இருக்கும். நம்ம வீட்டில் பெரும்பாலும் இந்த மாதிரி வர தாம்பாளங்கள் நமக்கு கல்யாணத்தில் ஃபங்க்ஷன்ஸ்லலாம் ரிட்டர்ன் கிஃப்டாக அந்த மாதிரி நிறைய தாம்பாளம் வரும் இல்லையா? நம்ம யூஸ்வலாக தூக்கி மேலே தான் போட்டு வச்சுருப்போம். அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி செய்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். எது வேணால் நம்ம ஆற வச்சுக்கலாம், டக்குன்னு ஆற வச்சிடலாம். இந்த மாதிரி தாம்பாளத்தில் வச்சு கொட்டினோம்னா நம்ம அவசரமாக வெளியில் கிளம்புறோம், நமக்கு பால் ஆறி கிடைக்கணும். இப்போ உர ஊற்றுறதுக்கு பால் ஆறி வேணும், இல்லாட்டி நம்ம காஃபியோ இல்லை நம்ம என்ன சூடான பானங்கள் குடிக்கிறோமோ அது நமக்கு கொஞ்சம் இதமான சூட்டில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தாம்பாளத்தில் ஊற்றுனோம்னா டக்குன்னு நமக்கு அந்த சூடு குறைஞ்சி கிடைக்கும். உரை ஊற்றின பால் டக்குன்னு நமக்கு உர ஊற்றி சீக்கிரமாக வேணும், ஒரு 1.5 மணி நேரத்தில் நமக்கு தயிராகி கிடைக்கணும் அப்படின்னா இதை மூடி போட்டு மூடி மைக்ரோவேவ் அவனுக்குள்ளே வச்சு மூடி வச்சுடுங்க. ஆனெல்லாம் எதுவுமே பண்ண வேணாம், ஜஸ்ட் இப்படி மூடி வச்சிட்டிங்கன்னா போதும். இதுவே நீங்கள் குளிர் பிரதேசத்தில் இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இதை ஆன் பண்ணி ஜஸ்ட் விட்டுட்டிங்கன்னா போகிறோம். இல்லை ஒரு 200 டிகிரி சென்டிகிரேடுக்கு இந்த அவனை ஹீட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டு உள்ளே வச்சு மூடிட்டிங்கனாலும் தயிர் சீக்கிரம் கிடைக்கும். நம்மளை இந்தியா மாதிரி இருக்கிற இடத்துல சும்மா நீங்கள் உள்ளே வச்சு மூடி வச்சிங்கனாலே போதும், 1.5 மணி நேரத்தில் தயிர் ரெடி ஆகிடும்.
தயிர் சீக்கிரமாக உரைய இன்னும் ஒரு சுலபமான வழி, நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஹாட் பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஹாட் பாக்ஸ்குள்ளே நம்ம இந்த தயிர் பாத்திரத்தை வச்சு மூடி வச்சிட்டோம்னா கூட சீக்கிரமாக உறைஞ்சிடும். அப்படி ஒருவேளை இந்த பாத்திரம் வந்து இப்போ இதுக்குள்ளே கொள்ளாது இல்லையா, கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருந்ததுன்னா டேரெக்டாக இந்த ஊற்றின அந்த பாலை வந்து இதில் ஊற்றி மூடி வச்சிட்டிங்கன்னா தயிர் உறைஞ்சி ரொம்ப சீக்கிரத்தில் ரெடி ஆகிடும். 1.5 மணி நேரம் இல்லை 1.25 மணி நேரத்தில் தயிர் உறைஞ்சி ரெடி ஆகிடும் நமக்கு. நம்ம வீட்டில் இட்லி பண்ணதுக்கு அப்புறமா அந்த அடியில் நல்லா சூடாக இந்த தண்ணி இருக்கும் இல்லையா, இதை கூட வேஸ்ட் பண்ணாமல் நம்ம நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் சட்னியோ இல்லை சாம்பாரோ இல்லை ஏதோ இருக்க தொட்டுக்கிறதுக்கு அதை சூடு பண்ணணும் அப்படின்னா தனியாக அதை சூடு பண்ணாமல் இதில் வச்சோம்னா போதும், கொஞ்சம் நேரத்தில் நமக்கு நல்ல சூடாகி கிடச்சிடும். சாப்பாட்டுக்கு தேவையான நெய் வந்து உருக்கணும்னா கூட இப்படி வச்சுட்டா போகிறோம், கொஞ்சம் நேரத்தில் நல்லா உருகி கிடச்சிடும். அதே மாதிரி நெய் வந்து நல்லா தீந்து போய் கடைசியில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் ஒட்டிகிட்டு இருக்கும் இல்லையா பாத்திரத்தில், அந்த பாத்திரத்தை நம்ம இந்த மாதிரி வச்சுட்டோம்னா அந்த ஓரத்தில் ஒட்டியிருக்கிற நெய் வந்து நல்லா உருகி ரெடியாக இருக்கும். நமக்கு வேஸ்ட் பண்ணாமல் நம்மளால் அந்த எல்லா நெய்யையும் எடுத்து யூஸ் பண்ண முடியும். பாருங்கள், அதுக்குள்ளே நல்லா உருக ஆரம்பிச்சிடுச்சேன். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணலாம். நம்மக்கிட்ட நம்மளோட கைப்பிடி துணி இருக்கும் இல்லையா, கிச்சனில் யூஸ் பண்ணுற கைப்பிடி துணி, இதில் வந்து மெயினாக எண்ணெய் அந்த கிச்சன் பிசுக்கு எல்லாம் தான் இருக்கும் இல்லையா, இதை வந்து இதில் போட்டு இந்த தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு ஒரு 2-3 ட்ராப் டிஷ் வாஷிங் லிக்விட் விட்டு இதை நல்லா ஊற வச்சு எடுத்து சிங்க்லேயும் நம்ம துவைச்சி போட்டுடலாம். நல்லா க்ளீனாக கிடைக்கும் நமக்கு. இட்லி செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அந்த சூடாக இருக்கிற அந்த இட்லி பானையில் அந்த தண்ணி இருக்கும் பார்த்திங்களா, அந்த வெந்நீர்லேயே இப்போ நம்ம முந்தின நாள் செய்த சாம்பார் இல்லை சட்னி இல்லை அந்த மாதிரி ஏதாவது மீந்திருந்தது நம்ம சூடு பண்ணணும் அப்படின்னா இது உள்ளே வச்சு மூடிட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் நமக்கு நல்ல சூடாகி கிடைக்கும். ஸோ நம்ம அதை வந்து திரும்ப வந்து ரீஹீட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இதில் இருக்கிற இந்த சூடான தண்ணியை இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். புளி வந்து நம்ம கரைக்கிறதுக்கு வச்சுருந்தோம்னா இதை கூட உள்ளே போட்டு இதில் வச்சுட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா சூடாகி ஈஸியாக குயிக்காக கரைக்க முடியும். கால வேளையில் நம்ம பரபரன்னு வேலை செஞ்சிட்ருக்கிறப்ப காஃபியை போட்டு வச்சுருப்போம், ஆனால் நம்ம அதை குடிக்கிறதுக்குள்ளார அது ஆறி அவலாக போயிருக்கோம். ஸோ இதை வந்து சூடு பண்ணுறதுக்கு திரும்ப வந்து நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து அதை சூடு பண்ணி அதை வந்து தேய்க்கணும் அப்படிங்கிற சோம்பேறித்தனத்துலேயே நம்ம அப்படியே எடுத்து குடிச்சிடுவோம். இனிமேல் அந்த மாதிரி பண்ண வேண்டாம். இப்போ இந்த மாதிரி இட்லி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த அடியில் அந்த தண்ணி நல்லா சூடாக இருக்கும் பார்த்தீங்களா, இதில் கொஞ்சம் நேரம் வச்சிட்டிங்கன்னா போகிறோம், நம்மளோட காஃபி வந்து குடிக்கிற பதத்துக்கு நல்ல சூடாகி நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி காலையில் குக்கர் எப்படி இருந்தாலும் அடுப்பில் இருக்கும் இல்லையா, ஸோ அது மேலேயே இந்த மாதிரி கொஞ்சம் வச்சு விட்டுட்டோம்னா நல்ல சூடாகி நமக்கு கிடைக்கும். கரெக்டான கண்டெய்னர் மாத்திரம் எடுத்து குக்கர் மேலே வைங்க. ஒரு தட்டையான டவரா அந்த மாதிரி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இப்போ சும்மா காட்டுறதுக்காக இதில் வச்சுருக்கேன், பட் இந்த மாதிரி வைக்க மாட்டேன். ஒரு டவராவில் நம்ம ஊற்றி இந்த எதை சூடு பண்ணுமோ வச்சிட்டோம்னா சூடாகி நமக்கு ரெடியாக இருக்கும். உரை ஊற்றுவதற்கான பாலை லேசாக வெதுவெதுப்பாக நம்ம சூடு பண்ணுறது கூட அடுப்பில் வச்சு சூடு பண்ணி கேஸ் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி இட்லி குக்கரில் வந்து அடியில் இருக்க தண்ணி நல்லா சூடாக இருக்கும் இல்லையா, இதில் கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா நல்ல வெதுன்னு கிடச்சிடும். நமக்கு வேண்டிய டெம்பரேச்சரில் எடுத்து உர ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம இட்லி குக்கரில் அந்த இட்லி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த தண்ணி சூடாக பாக்கி இருக்கும் பார்த்திங்களா, இட்லி பானையும் நல்லா சூடாக இருக்கும். இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு சட்னிக்கு இல்லை வேறு எதுக்காவது தக்காளி வேணும் அப்படின்னு, தோல் உரிச்ச தக்காளி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த தக்காளியோட இந்த தண்டு பகுதியை எடுத்துடுங்க. பின்னாடி இந்த மாதிரி ஒரு கிராஸ் போட்டுட்டு இந்த சுடு தண்ணியில் போட்டு மூடி வச்சுடுங்க. அடுப்பெல்லாம் ஏற்றவே வேண்டாம். இதோட சூட்லேயே வந்து கொஞ்சம் நேரம் கழித்து இதை வந்து இப்படி திருப்பி மாத்திரம் விடுங்க. எல்லா பக்கமும் அந்த சூடான தண்ணியில் படுற மாதிரி இப்படி திருப்பி மாத்திரம் விடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா இந்த தோலை வந்து உங்களால் ஈஸியாக உரித்து எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு சட்னி, சாம்பார், அப்புறம் நம்ம மத்தியான சமையலுக்கான எதை வேணால் இந்த மாதிரி ஈஸியாக நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் இந்த சூட்லேயே இந்த தக்காளி தோல் வந்து ஓரளவுக்கு நமக்கு உரிக்கிற அளவுக்கு வந்துடும். ரொம்ப வெந்தெல்லாம் இருக்காது நமக்கு தக்காளி. ஆனால் இந்த மாதிரி தோல் உரித்து பண்ணுறதுக்கு வந்து நம்ம இந்த சுடு தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், ஈஸியாக உரிக்க வருது. இப்போது இந்த துண்டுகள் வந்து நல்லா வெந்து இருக்குது பார்த்தீங்களா. இப்போ லேசாக இதை வந்து தேய்ச்சோம்னா போகிறோம். நம்ம அந்த உப்பு வந்து ஈஸியாக வந்துடும். நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படவே வேண்டாம். நம்ம அந்த பச்சை நார் வச்சுருப்போம் பார்த்தீங்களா பாத்திரம் தேய்க்கிறதுக்கு, அதை வச்சு தேய்ச்சா போதும். இப்போ ஒரு தடவை லேசாக தேய்ச்சி அலசி எடுத்திருக்கேன் பாருங்கள், நல்ல பளிச்சுன்னு இருக்கேன். இந்த மாதிரி வாரம் ஒரு தடவை நம்ம வந்து இட்லி பானையில் இதை போட்டு, இட்லி பானை, குக்கர் எல்லாத்துலேயும் போட்டோம்னா நமக்கு இதை க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுவும் சுத்தமாக இருக்கும்.